ஆனால் ஒரு ஒரு விமர்சனம் வைக்கின்ற பொழுது, பெண்கள் சார்ந்த விமர்சனம் வைக்கின்ற பொழுது ஒரு கண்ணியத்தோடு வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தை. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்க மேல திமுக நடவடிக்கிறது, பொன்முடி அவங்க மேல கூட இப்ப திமுக நடவடிக்கை எடுத்து அவருக்கு பதவியை கூட பறிச்சுச்சு. அது எதுக்காக பறிச்சாங்கன்னா பெண்கள் மீது கண்ணியம் இல்லாத வார்த்தைகள் வச்சதுதானே கருத்து. இப்போ கனிமொழி அவர்கள் சைலண்டா தானங்க இருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப குஷ்பு வெளியே வந்து பேச மாட்டாங்க, கனிமொழி அவங்க வெளியே வந்து பேச மாட்டாங்க, இவங்க யாரும் பேச மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பெண்கள் சார்ந்த பாதிப்புனா யாரை பார்ப்பாங்கன்னா, ஒன்னில் ஒரு ஏதாவது உயர்ந்த ஜாதிக்கார பெண்கள் பாதிக்கப்பட்டா அனைவரும் கொதிச்செழுந்தும் ஊடகங்களும் உடனே அதுக்கு ஒரு ஒத்துஊதி ஒரு பெரிய பப்ளிசிட்டியை பண்ணிடுவாங்க. மற்றபடி அதாவது வாழ்க்கையில அடுத்த நகர்வு என்ன, நீங்க உங்களுக்கு தெரியுமா, ஒரு குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு எவ்வளவு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாம எத்தனை தாய்மார்கள் கண்ணீரோட இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு மனிதன் செய்யறான். நமக்கு ஒரு 2 கிராம்னா எவ்வளவு வருது, ஒரு 20,000 ரூபாய் வந்துருது. அப்ப அந்த 20,000 ரூபாய் ஒரு மனிதன் செய்யறாங்கிறது வந்து ஏற்றுக்கொண்டு அவனை பாராட்டணும். அது எந்த கட்சியா இருந்துட்டு போட்டு, அவர் தனியா ஒரு கட்சி தொடங்கிட்டார்ல, வேற கட்சியில இருக்க எந்த கட்சியா இருந்துட்டு போட்டு, ஒரு நல்லது ஒருத்தன் செய்யறான்னா அதை பாராட்டும். அப்படி நீங்க பெண்களை மையப்படுத்தி நீங்க விமர்சனங்கள் எடுத்து வைக்கணும்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் மேலும் இந்த குற்றச்சாட்டம் வச்சுக்கிட்டே வரலாம்.